வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வேல்பாரியோட கதை விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம வீடியல் விளாக்ஸ் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதை கேட்கலாம். நேற்று எபிசோடில் கபிலர் பனைமரத்தடியில் உட்காந்து ஒரு பச்சிலையை சாப்பிட்டு கால் வலி குறைஞ்சதும் நீலன் கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. புல் அடர்ந்த ஒரு மலைப்பகுதியில் நடந்து போகிறாங்க. அந்த புல் அவரோட தோல் அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை. அந்த ஒத்தையடி பாதையில் தான் நீலன் முன்னால், கபிலர் பின்னாலேயும் நடந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல. காரமலையின் பின்னால் சூரியன் இடுப்பு அளவுக்கு இறங்கியிருக்கு. அந்த நேரத்தில் கபிலருக்கும் கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. முதல்ல கபிலர் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வாசனையான பூக்கள்லாம் இருக்கும்போது எதுக்குப்பா பனம்பூவை பரம்பு நாட்டோட குலச்சின்னமாக வச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீலன், பனம்பூ அழகு மட்டும் இல்லைங்கய்யா, அது ஒரு ஆயுதம். இந்த மலைத்தொடரில் அலைஞ்சி திரிகிற வேளிர் மக்கள் பனம்பூ கொறுத்து ஒன்று எப்பவும் இடுப்பில் சொருகியிருப்பாங்க. குட்டையில் தேங்கி இருக்கிற தண்ணியில் விஷம் இலைங்க விழுந்து அல்லது விஷ பூச்சிங்க இறங்கி ஏறி இருக்கலாம். அதனால் அந்த தண்ணியே விஷம் ஏறி இருக்கும். அலைஞ்சி திரிஞ்சு வர்ற மக்கள் தாகம் எடுத்தா அந்த குட்டை தண்ணியில் பனங்குருத்தை போட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணியை குடிப்பாங்க. எந்த விஷமும் அவங்கள தாக்காது. அது ஒரு விஷ முறிவு. பனம்பூ அழகு, ஆயுதம், அருமருந்து, இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான் நீலன். கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கபிலர் பசுவோட பின்னால் வர கண்ணுக்குட்டி மாதிரி வருவார்னு நீலனுக்கு தெரிஞ்சிருக்கு. பரம்பு மலையின் பனை மரத்து கல்ல குடிச்சிருக்கீங்களா ஐயா? நீலன் கேட்குறான். இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தா இன்னைக்கே குடிக்கலாம் நீலன் சொல்கிறான். இது கேட்ட கபிலர் வாய் விட்டு சிரிக்கிறாரு. ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி கல்ல சொல்லி என்னை இழுக்கிறானா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன், நேரம் கழிச்சு போனால் கல் தீர்ந்து போயிருமா? கபிலர் கேட்குறாரு. இறக்கப்பட்ட கல்லுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. கல் நல்லா திரண்டு இருக்கும் போதே குடிக்கணும். அப்பதான் கீழ்நாக்கில் இருந்து உச்சந்தலைக்கு பாஞ்சு கிறங்க செய்யும். நேரம் தவறுனா அந்த கிறக்கம் கிடைக்காது நீலன் சொன்னான். ஐயோ, உன் பேச்சே கல்லூரி கிடக்குதப்பா. நான்லாம் சின்ன பையன்யா. நீங்கள் பாரியோட உட்காந்து கல் அருந்தணும். சாறு இறக்கி சுண்ணாம்பின் அளவை கூட்டி குறைச்சி கல்லோட போதைக்கே வித்தை காட்டுவான் பாரி. பாரியோட கல் அருந்துற நாள் தான் வாழ்க்கையிலேயே திருநாள் அப்படின்னு நீலன் சொல்கிறான். என்ன இவன் கல்லையும் மிஞ்சுற இடத்துல பாரியை வச்சிருக்கானே. ஒரு மன்னனை இந்த அளவு நேசிக்கிற வீரன் ஆச்சரியமா பார்க்குறாரு. பெருங்குடி பாணன் ஒருத்தன் பாரிய பனையன் மகனே பனையன் மகனே அப்படின்னு வர்ணிச்சு பாடுற பாட்டை கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, நான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. முழு நிலா நாள்ல ஆதிமலை அடிவாரத்துல பாரி தலைமையில ஊர் மக்கள்லாம் கூடி யாழ் மீட்டி பறை முழக்கி பனையன் மகனே பனையன் மகனேன்னு பாடத் தொடங்கினா பரம்பு நாடே எழுந்து ஆடும். இதை சொல்லும் போதே நீலன் துள்ளி குதிக்கிறான். தனி ஒரு வீரன் நாட்டை ஆளும் தலைவனை இப்படி நேசிக்கிறானே. இதுதான் குலவழியில நடக்கிற ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடுன்னு நினைச்சுக்கிட்டே கபிலர் கேட்குறாரு. உனக்கு பாட தெரியுமா? பரம்பு பற்றியும் பாரியை பற்றியும் இன்னைக்கு முழுவதும் பாடிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, எங்க குலப்பாடலும் எனக்கு தெரியும். உன்னோட குலப்பாடல் இருக்கட்டும்பா, பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும், மாவீரன் எவ்விடம் இருந்து அது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றான். எனக்காக ஒரு முறை பாடி காட்டுவியா அப்படின்னு கபிலர் மெதுவாக கேட்குறாரு. நான் பாணனும் இல்லை, பாரியின் குலத்தை சார்ந்தவனும் இல்லை. நான் அந்த பாட்டை பாடுறது முறையில்லை அப்படின்னு நீலன் சொல்லிடுறான். இவ்வளவு நேரம் பேசுனதுல கபிலருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருது. அது என்னன்னா, பரம்பு மலையில பாரியின் குல மக்கள் மட்டுமல்ல, வேறு குலத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெல்ல நடந்து வர்றாரு. வேகமா வாங்க நீலன், அந்த தர்ப புல்லின் சொன்ன உடம்பெல்லாம் இருக்குது அதுதான் அப்படின்னு சமாளிக்கிறாரு. என்னது, இந்த புல்லுக்கு என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு நீலன் கேட்குறான். இது பேரு தர்ப புல்லு. சேர நாட்டில் வேள்வி நடத்துகிறப்ப அந்தணர்கள்லாம் இதை கொண்டு தான் சடங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீலன், நாங்கள் இதை நாக்கறுத்தான் புல்லுன்னு சொல்லுவோம் அப்படின்றாரு. அப்படியா, இது யாரோட நாக்க அறுத்துச்சு, ஏன் இந்த பேரு அப்படின்னு கபிலர் கேட்குறாரு. அதுவா, அது எங்கள் குலக்கடவுள் முருகன் காதலிச்ச போது நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்கிறான். கல்லோட சுவையை விட தேனோட சுவையை விட சுவையானது காதலின் சுவை. அதுவும் முருகனின் காதல் கதைன்னா
காலம் முழுதும் கேட்கலாமே, சொல்லு அப்படின்னு கபிலர் ஆர்வத்தோட கேட்கிறாரு. என்னோட காதலையை பார்க்க ஒரு குன்று தாண்டி போறதையே இவ்வளவு தொலைவா அப்படின்னு கேட்டீங்க. முருகன் கதையை கேட்டா இங்கேயே மயங்கி விழுந்துருவீங்க அப்படின்னு நீலன் சொல்றான். நான் ஏற்கனவே மயக்கமா தான்ப்பா இருக்கேன். ஆனாலும் காதலின் ஆற்றலே மயக்கம் தெளியாம வைக்கிறது தானே கபிலர் சொல்றாரு. முருகனாவது பரவாயில்ல, 6 குன்றுகள் தான் தாண்டி போனான். ஆனா வள்ளி முருகனை பார்க்க 11 குன்றுகள் தாண்டி வந்தாங்க. என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா, அவளோட ஆற்றல் கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு நீலன் சொல்றான். குறிஞ்சி நில தலைவன் முருகன் காதல் கதைய யாரெல்லாமோ சொல்லி கேட்டிருக்கோம். இவன் புதிய இடத்துல இருந்து கதையை தொடங்குறானே அப்படின்னு கபிலர் ஆச்சரியப்பட்ட இடத்துல இருந்து நீலன் கதையை தொடங்குறான். காரமலை அடிவாரத்துல குடில் போட்டு குளம் தொடங்கிய காலம் அது. பயிர்களை விளைவிச்சு திணை அறுத்து கிழங்குகளை பிடுங்கி கொண்டு வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். விளைச்சல் காலம் தொடங்கிட்டா முருகனும் எவ்வியும் திணைய பாதுகாக்க போவாங்க. எவ்வி வயசுல சின்னவனா இருந்தனால முருகன் கூடவே எப்பவும் இருப்பான் ஒரு தோழனா. மானும் கிளியும் குருவியும் இன்னும் பல பறவைங்க திணைய சாப்பிட பகல்ல வரும். யானையும் பன்றிகளும் இரவுல வரும். இவங்க கிட்ட இருந்து விளைச்சலை பாதுகாக்கணும். வயலுக்கு நடுவுல புன்னை மரத்துல பரணமைச்சு தட்டை தழல் கவன் என பல கருவிகளை பயன்படுத்தி விளைச்சலை பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு உணவே காட்டுல கிடைக்கிற தேனும் கிழங்குமா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் பரன் மேலேயே தான் இருப்பாங்க. ஒரு நாள் காலையிலேயே ஒரு பன்னிக்கூட்டம் தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த பன்னிக்கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இவங்க துரத்துனா ஓடுது, திரும்பவும் உள்ள வந்துருது. இது மாதிரி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு. முருகனுக்கு கோபம் வந்துருச்சு. கீழே போறாரு. எவ்விய பரன் மேலேயே இரு, நான் மட்டும் போய் விரட்டிட்டு வரேன் அப்படின்னு முருகன் போறாரு. காட்டு பன்னி எப்படின்னா உயிருக்கு ஆபத்துனா மட்டும்தான் பயப்படும். உயிர் பயத்தை காட்டுனாதான் தப்பிச்சு ஓடும்னே தவிர மற்றபடி திரும்ப திரும்ப உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அதனால முருகன் வந்து வில் எடுத்து அம்பு தொடுத்து எய்கிறாரு. உடனே ஒரு பன்னிக்கூட்டம்லாம் ஓடி போயிடுது. சரி, பன்னிக்கூட்டம் தான் ஓடிடுச்சே அப்படின்னு பரனுக்கு திரும்புறாரு. அப்பதான் பாக்குறாரு அவரோட கை கால் எல்லாம் குச்சி கிழிச்சு ரத்தமா வருது. ரொம்ப தாகமா வேற இருக்கு. அவருக்கு தான் அந்த இடம்லாம் நல்லா தெரியுமே. அந்த திசையில வேங்கை முடுக்குன்னு ஒரு இடம், அங்க ஒரு அருவி வேற போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல போய் கை கால் அலம்பிட்டு தண்ணி குடிக்கலாம்னு போறாரு. அருவியை நெருங்க நெருங்க நீர்த்துளிகள் காத்துல மிதந்து அவர் மேல படுது. கையில இருந்த தோல் பையையும் வில்லையும் சிறு பாறையில வச்சுட்டு தண்ணி குடிக்க குனிறாரு. அந்த பாறையோட பின்புறம் இருந்து ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சிரிப்பொலி கேக்குது. அருவி கொற்ற இடத்துல கிட்ட போய் பாக்குறாரு. அந்த அருவில இருந்து ஒரு பொண்ணு அழகா இருக்கிறா, சிரிச்சுக்கிட்டே வெளியே வரா. அந்த பொண்ணை பார்த்த முருகன் சிலையாவே மாறிடுறாரு. அவர் வாழ்நாள்ல இவ்வளவு அழகா இதுவரை பார்த்ததே இல்லை. கண் இமைக்காம பார்த்துட்டே இருக்காரு. அந்த பொண்ணு தன் ஈர கூந்தலை சிலுப்பிட்டு நிக்கிறா. அவள் கூந்தல் இருந்த தண்ணி முருகன் மேல படுது. அது எப்படி இருக்குன்னா அம்பு மழை பொழியிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு இவனை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முருகன் அவனோட பரனுக்கு திரும்ப வந்துட்டாரு. வந்து எவ்விக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. நாளைக்கே அந்த பொண்ணை தேடி போக போறேன்னு சொல்றாரு. திணை கதிரெல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு, அறுப்பு முடிஞ்சதும் அவளை தேடி போகலாமே அப்படின்னு எவ்வி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனா முருகன் கேட்கறதாவே இல்லை. ஒரு நாள் கூட தாமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். எவ்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, முருகனு கூடயே வள்ளியை தேடி 2 பேரும் போறாங்க. திணை தோட்டத்துல கிளி குருவி எல்லாம் நல்லா சாப்பிட்டு அவங்க தங்கி இருந்த பரன் மேலேயே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. விலங்குகள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மரத்து அடிவாரத்திலேயே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பல நாளா தேடுறாங்க. மலையில சின்ன சின்ன கிராமமா அங்கங்க குடிகள் தங்கி இருக்காங்க. அங்கெல்லாம் இவங்க போய் தேடுறாங்க. கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. வள்ளியோட இருப்பிடத்தை பார்த்ததும் எவ்வி சொல்றான், இவங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. முருகன் ஏண்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு எவ்வி சொல்றான், இவங்க கொடி குலம், நாம வேடர் குலம். அவங்களுக்கும் நமக்கும் எப்பவுமே ஆகாது. பொண்ணு கொடுத்து பொண்ணெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எவ்வி சொல்றான். என்னை ஏத்துக்க வேண்டியது வள்ளி மட்டும்தானே, மற்றவங்களை பத்தி எதுக்கு யோசிக்கிற? அவளோட சம்மதம் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்னு முருகன் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருந்த அதே நேரத்துல வள்ளி தன்னோட தோழிகளோட அவங்க திணை தோட்டத்தை காவல் காக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்பதான் முதல் முறையா எவ்வி வள்ளிய பாக்குறான். உடனே முருகன் கிட்ட சொல்றான், இந்த மலை தொடர்லயே
மிகவும் அழகானவன் நீதானே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு முருகன் கேக்குறாரு. அழகுன்னா என்னன்னு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றான். முருகன் தான் அழகுன்னா வள்ளி அதை விட அழகா இருந்திருக்காங்க. முருகன் எவ்வி சொன்னதை கேட்டு ரசிச்சு சிரிக்கிறாரு. அதனாலதான் மயங்கிட்டேன் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாரு. அதுக்கு பின்னால அவளை சந்திச்சு பேசி அவளோட சம்மதம் வாங்குறதுக்காக எத்தனையோ முயற்சி பண்றாங்க. ஒன்னும் கை கூடல. அங்க இங்கன்னு நின்று பேச முயற்சி பண்றாங்க. ஆனா வள்ளி கண்டுக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு திணைய காவல் காக்க தோழிகளோட போறா. மாலையில அருவியில குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறா. ஆனா முருகன் வள்ளி கூட பேசுற முயற்சியை கைவிடவே இல்லை. எவ்வி ஒரு யோசனை சொல்றான். வள்ளி வீட்டுக்கு போற வழியில ஒரு சரக்கொன்றை மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு அடியில வச்சு உன் காதலை சொல்லு, கை கூடும்னு சொல்றான். அந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு முருகன் கேட்கிறாரு. அதுக்கு எவ்வி சொல்றான், அந்த இடம் முழுதும் முல்லை கொடி படர்ந்து இருக்கு. மாலையில தான் வள்ளி வீட்டுக்கு போவா. அப்ப அந்த முல்லை நல்லா மலர்ந்து வாசம் அந்த இடம் முழுதும் வீசும். அங்க வச்சு உன் காதலை சொன்னா கை கூடும்னு சொல்றான். முருகனும் அதே இடத்துல வள்ளி கூட பேச முயற்சி பண்றாரு. வள்ளி பேசுறாங்க. ஆனா அவளோட பேச்சுல காதல் இல்லை. மனசோர்வோட எவ்வி கிட்ட வந்துடுறாரு. எவ்வி வேற ஒரு யோசனை சொல்ல முன்வரா. முருகன் தடுத்துடுறாரு. காதல் சம்பந்தப்பட்டவங்களின் சாமர்த்தியத்துல தான் கை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல வள்ளி போற வழியில போய் நிக்கிறாரு. அதே இடம் அதே நேரம் வள்ளி வர்ற இடத்துல போய் நிக்கிறாரு. வள்ளியும் தோழிகளோட வராங்க. வள்ளிய வழிமறிச்சு சொல்றாரு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், என்னோட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு வள்ளி, நான்லாம் வர முடியாது, திணைப்புலத்துக்கு போகணும், தோழிகள்லாம் எனக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முருகன் சொல்றாரு, ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்ச நேரம்தான், உன்னோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. வேற வழி இல்லாம வள்ளியும் சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க. முருகன் வள்ளியை கூட்டிட்டு போறாரு. ஆனா 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஏதாவது பேச்சு கொடுக்கலாம்னு முருகன், உங்க அம்மா வள்ளி கிழங்கு எடுக்க போன இடத்துல வலி உன்னை பெத்தெடுத்தாங்களா, அதனாலதான் வள்ளின்னு பேர் வச்சாங்களாமே அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட வள்ளி, அது ஊர்க்காரங்க சொல்ற காரணம், உண்மை காரணம் வேற அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையான காரணத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க நடந்து வந்த வழி சின்ன ஓடை வருது. அந்த ஓடையை தாண்டி ஒரு ஒத்த மரம் ஒன்று தனியா இருக்கு. அங்க போனதும் முருகன் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு வள்ளியை மட்டும் போய் அந்த மரத்தடியில நிக்க சொல்றாரு. ஏன்னு வள்ளி கேக்குறாங்க. நீ போய் அந்த மரத்தடியில கொஞ்சம் நேரம் நெல்லு அப்படின்னு முருகன் சொல்றாரு. மறுக்க முடியாத வள்ளி அந்த மரத்தடியில நிக்கிறாங்க. முருகன் ஒரு பாறையில உட்கார்ந்து அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு என்ன மரத்தடியில நிக்க சொல்றான் முருகன்னு வள்ளி யோசிச்சுக்கிட்டே அந்த மரத்தை பாக்குறாங்க. என்ன மரம்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த மரத்துல பூ மொட்டும் காயுமா இருக்கு. ஆனா ஒரு பூ கூட மலர்ல. அந்த மரத்துல இருந்து ஒரு பட்டை எடுத்து முகந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு முருகனை பார்த்து கேக்குறாங்க, நின்னது போதுமா அப்படின்னு. முருகனோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நெருங்கி போய் பாக்குறா. அந்த மரத்துல எறும்பு கூட்டம் வரிசையா போயிட்டு இருக்கு. கிட்ட போய் அந்த மரத்தை தடவி கொடுக்குறா. ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது. ஆனா என்னன்னு தெரியல. முருகன் எழுந்து புறப்படலாம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு வள்ளியும் கிளம்புறா. போறப்ப அந்த மரத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போறா. ஏதோ ஒரு உள்ளுணர்வு, என்னன்னு தெரியல. திரும்பி பார்த்தா அவளோட தோழிகள்லாம் கோச்சுக்கிறாங்க. மறுநாள் விடியற் காலையில எழுந்த உடனே முருகன் கிளம்புறாரு. எவ்வி, என்ன இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க, எங்கன்னு கேக்குறான். நேத்து வள்ளி அழைச்சிட்டு போன அதே இடத்துக்கு அப்படின்னு முருகன் பதில் சொல்றாரு. அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பரணை மட்டும் அமைச்சு வை அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு வள்ளி என் கூட வருவா, அவளும் நானும் தங்குறதுக்காக அப்படின்னு உறுதியா சொல்றாரு. எவ்வி எப்படின்னா, முருகன் எதை சொன்னாலும் தட்டுறதே இல்லை. அதனால ஒரு பரண் அமைக்க போறாரு. திரும்ப அதே இடம். முருகன் வள்ளிக்காக காத்துட்டு இருக்காரு. இப்ப வள்ளி தோழிகளோட வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் கூட கொஞ்ச நேரம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை, எனக்கு வேலை இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற காரணம்லாம் சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா முருகன் விடுறதா இல்லை. திரும்பவும் வற்புறுத்தி கூப்பிடுறாரு. வள்ளி கோவப்பட்டு, மரத்துல எறும்பு ஊறுறது ஒன்றும் அதிசயம் இல்லை, அதை பார்க்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
உடனே முருகன் கெஞ்சி கேட்குறாரு, இந்த ஒரு முறை மட்டும் வா, இனிமே எப்பவும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் உறுதியாக சொல்கிறாரு. அந்த குரல்ல மறுக்கவே முடியல. சரி, ஒரு தடவை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரா. இப்போ வள்ளி கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு முருகன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. அதுக்கு முருகன் சொல்கிறாரு, நான் மிகவும் அழகாக இருந்ததால் அந்த பேர் வச்சதா எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லும் போதே முருகனுக்கு அவ்வளவு வெக்கம், முகமெல்லாம் செவந்து போயிடுச்சு. அது கேட்ட வள்ளி, அது என்னவோ எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் 8 வகையான கல் இருக்குது, அதில் ஒரு கல்லுக்கு பேர் முருகு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் கேட்குறாரு, கல்லுக்கு எதுக்கு முருகன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு தெரியல, அந்த கல்லுக்கு மயக்கும் தன்மை அதிகமாக இருந்ததால் அந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வெக்கப்பட்டு சிரிக்கிறா. வள்ளியை திரும்பி பார்க்குறாரு. வள்ளி தலை குனிஞ்சு நிற்கிறா. ஆனால் அவளால் சிரிப்பை மட்டும் மறைக்க முடியல. பேசிக்கிட்டே அந்த மரத்தடிக்கு வந்துட்டாங்க. வள்ளியை மட்டும் அந்த மரத்தடிக்கு போக சொல்கிறாரு முருகன். வள்ளி அந்த மரத்தை அண்ணாந்து பார்க்குறா. அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டா. அந்த மரம் முழுதும் பூக்கள் பூத்து குலுங்குது. ஒரு இலை கூட இல்லை. மஞ்சளும் நீலமும் கலந்த மாதிரி ஒரு வண்ணத்தில் முயல் காது மாதிரி நீண்டு வளைந்த இதழ்கள். அதோட வாசனை அந்த பகுதி முழுதும் பரவி இருக்கு. முருகனை திரும்பி பார்த்து, நேத்து பார்த்தப்போ ஒரு பூ கூட இல்லாத மரத்துல இன்னைக்கு இத்தனை பூக்கள் அப்படின்னு கேட்குறா. அது கேட்ட முருகன் சொல்றாரு, பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது. நேத்து நீ இந்த மரத்தை தொட்டு பார்த்த, உன் மூச்சு காத்து அதோட பட்டை கணுக்கல்ல நுகர்ந்து அந்த மொட்டுக்குள்ளேயும் பெண்மை பாய்ந்தோடிருச்சு. பல ஆண்டு கால காத்திருப்புக்கு பின்னால இந்த மரம் பூத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட பேரு ஏழிலைப்பாலை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமில்ல, இந்த மலை தொடர்ல இருக்கிற 10 அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. வள்ளிக்கு உடலே சிலுத்துருச்சு. அந்த மொத்த பூக்களும் எனக்குள்ள இருந்து மலர்ந்ததுக்கா ஓடி போய் மரத்தை கட்டி பிடிச்சுக்கிறா. அந்த பட்டைகள் மீது முத்தமிட்டதுனால மரம் குலுங்கி மலர்கள் சொரியுது. இப்போ அவளோட அணைப்புல முருகன் இருக்காரு. அவளோட கீழ் உதடு நடுங்குது. ஆனா முருகன் அவள் உதட்டுக்கு கீழே இருந்த மச்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. காதல் அனல் அடிக்க ஏழிலைப்பாலை சூடேறி அவங்க மேல பூக்களை சொரிஞ்சு அவங்களோட உடல்களை மூடின. ஆனாலும் உள்ளுக்குள்ள மறந்துக்கிட்டே இருக்கு. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.